السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعلم آدم الأسماء كلها. صدق الله مولانا العلي العظيم. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முரித்தான இவ்விழாவின் தலைவரும் இந்த பெண்கள் அரபிக் கல்லூரியின் தலைவருமாகிய மௌலானா PS சையது மசூத் ஜமாடி ஹதரத் முனைவர் அவர்களே, சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற எழுத்தறிவி சேன் இப்ராஹிம் அண்ணன் அவர்களே, இங்கு வாழ்த்துரை வழங்கிய உலமா பெருமக்களே, வாசத்து குறித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் மஸ்தான் அலி பாக்கவி அவர்கள் 23வது நூலாக இந்த ஆதம் நபி வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நானும் பெருமையோடு சொல்லிக் கொள்வேன், 8ஆம் வகுப்பு தான் நான் படித்தது. அப்பொழுது ESLC, அது ஃபெயிலு. 8ஆம் வகுப்பு தான் படித்தேன். அந்த நேரம் என்னுடைய தாயார் பரீட்சை எழுவதற்கு முதல் நாள் வஃபாத்தானதினால் 8ஆம் வகுப்பு ஃபெயிலு. ஆனால் 8ஆம் வகுப்பு ஃபெயிலாக இருந்தாலும் அல்லாஹ்வின் அருளால் திருக்குர்ஆனுக்கு தமிழுரை என்ற பெயரிலே ஒரு மொழிபெயர்ப்பு எழுதுகிற அளவிற்கு அல்லாஹ் தஆலா என்னிடமிருந்து சேவையை வாங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய மாணவர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திய மஸ்தான் அலி பாக்கவி அவர்கள் எழுத்தாற்றலிலே மிகச் சிறந்து விளங்குகிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை இந்த எழுத்துரைக்காக வேண்டி தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவர்கள் எழுதிய ஆதம் நபி வரலாறு மௌலானா ஹிதாயத்துல்லா ஹதரத் அவர்கள் சொன்னதை போன்று இது கேள்வி பதில் அல்ல, இது புதிர்களுக்கு விடை என்று அழகாக சொன்னார். ஒவ்வொரு தலைப்பிலேயும் ஒரு புதிர் விடுவிக்கப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே பல புதிர்கள். நான் கூட திருக்குர்ஆன் தேன் துளிகள் என்று 5 பாகம் எழுதியிருக்கிறேன். அது 2 கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விக்கு விடை எழுதியிருக்கிறேன். அது சரியா இல்லையா என்று தெரியவில்லை. முனைவர் அவர்கள் தான் அதற்கு எனக்கு திருத்தம் தர வேண்டும். ஒரு கேள்வி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்து அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்து விட்டு அவரிடத்தில் அதை பற்றி சொல்லுங்கள் என்கிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி. அதே நேரத்தில் மலக்குகளிடை கூப்பிட்டு இவைகளுக்கு பேர் என்ன என்று கேட்கிறான். மலக்குகளுக்கு கற்றுக் கொடுத்தானா? கற்றுக் கொடுத்ததாக வரலாறு இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே கற்றுக் கொடுத்து கேள்வியை கேட்கிறான்.
ஆனால் மலக்கு இடத்துல கற்றுக் கொடுக்க இல்லை. கற்றுக் கொடுக்காம இதற்கு பதில் என்ன என்று கேட்கிறான். இது எப்படி நியாயமாக அமைய முடியும்? திருக்குரான் இந்த வரலாற்றை மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. இப்படி ஒரு கேள்வி என்னுடைய சிந்தனையில உதித்தது. அதற்காக நான் ஒரு பதில் எழுதியிருக்கிறேன். என்னுடைய மாணவர் தானே என்பதற்காகத்தான் என் புகழை சொல்கிறேன். அவர் வருத்தப்பட மாட்டார் என்பது தெரியும். ஒரு பதிலை எழுதியிருக்கிறேன். அங்க நடந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கப் போகிறேன் என்று சொன்ன உடனேயே மலக்குகள் எல்லாம் இவர்கள் இரத்த ஆறுகளை ஓட்டுவார்கள், குழப்பங்களை செய்வார்கள் என்று சொன்னார்கள். சொன்னவுடன் அல்லாஹு தஆலா இவர்களிடத்தில் மனிதர்களுடைய தன்மையை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளில் மிகச் சிறப்பான பல பேர்களை படைத்தான். வரிசையாக நிப்பாட்டி வைத்துக் கொண்டான். சிறப்பான பல நபர்களை படைத்து வரிசையாக நிப்பாட்டி கொண்டான். பல நபர்கள் என்றால் ரசூல்மார்களை வரிசையாக நிப்பாட்டி கொண்டான். நிப்பாட்டி விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் கேட்கிறான், இவங்களுடைய பெயர்கள் எல்லாம் மலக்களிடத்தில் கேட்கிறான், இவருடைய பெயர்களை எல்லாம் சொல்லுங்கள். அவர்கள் சொல்றாரே உங்களுக்கு தெரியாது, பெயர்களை கேட்கிறான். அந்த அல்லம ஆதம் அல் அஸ்மாக்குல்லஹா பெயர்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இப்பொழுது மலக்களிடத்துல இவங்களுக்கு பெயர்களை சொல்லுங்கள் என்கிறான். அவர்கள் தெரியாது என்கிறார்கள். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தை கூப்பிட்டு நீங்கள் பெயர்களை சொல்லுங்கள் என்கிறான். உடனே அவர்கள் பெயர் சொல்லுகிறார்கள். இவர்கள்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்கள்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்கள்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று பெயர்களை சொன்ன மாத்திரத்திலேயே மலக்கள் எல்லாம் அப்படியே சடைந்து அப்படியே தோல்வியை ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஏனென்றால் இந்த மனிதர்களை பற்றி ஏற்கனவே அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அரிசை சுற்றி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த முகம்மது யார்? அந்த முகம்மது எந்த படைப்பிலே வருவார், எந்த இனத்திலே வருவார் என்று அவர்கள் தெரியாமல் புதிதாக இருந்தார்கள். எல்லா நபிமாருடைய பெயர்களும் முன்பே அறிந்திருந்த காரணத்தினால் அவர்கள் எப்போ வருவார்களோ, எந்த படைப்பில் வருவார்களோ, எப்பொழுது வருவார்களோ, எந்த படைப்பில் வருவார்களோ என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில அல்லாஹு தஆலா இப்படி சொன்னவுடன் ஆதமுடைய இனத்திலிருந்தா வருகிறான், அப்படியானால் இந்த இனத்தையா நாம் படைக்க வேண்டாம் என்று சொன்னோம், இந்த இனத்தையே படைக்க வேண்டாம் என்று சொன்னோம். நாம் எதிர்பார்த்த பெரிய மனிதர்கள் எல்லாம் இதையல்லவா வருகிறார்கள், அப்படி இருக்கையில் இதையா இரத்தார்கள் ஓட்டுவார்கள் என்று சொன்னோம், இவர்களையா குழப்பம் செய்வார்கள் என்று சொன்னோம் என்று அவர்கள் அப்படியே அதிர்ந்து போய்விடுகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் அப்படியே அதிர்ந்து போய்விடுகிறார். உடனே அல்லாஹ் தஆலா சஜ்தா செய்யுங்கள் என்றான். உடனே கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் இவ்வளவு புனிதமான ரசூல்மார்கள் நபிமார்கள் எல்லாம் தோன்றக்கூடிய இந்த சந்ததி, அந்த சந்ததியினுடைய ஆதம் தான் அவர்களுக்கு சஜ்தா செய்கிறோம் என்ற அத்தனை பேரும் சஜ்தாவில் விழுந்தார்கள் என்பதாக ஒரு சின்ன விளக்கம் ஒன்றை நான் எழுதினேன். அதற்கு ஆதாரமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்க பார்த்தாலும் பன்மை பெயராக்கணும். பலம்மா அம்பாஹும் பி அஸ்மாயிஹிம் பலம்மா அறிவுள்ள வார்த்தைகளையாக சொல்வான். அறிவுள்ளவற்றை சொல்வதற்கு சில வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, ஹும் ஹும் ஹும், அந்த வார்த்தைகள் புறாமே ஹும்மையை சொல்லுவான். அது இந்த சிந்தனைக்கு பொருத்தமானதாக இருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தான். ஆனால் கற்றுக் கொடுத்ததையெல்லாம் மலக்கிடத்திலே கேட்கவில்லை. கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் மலக்கிடத்திலே கேட்கவில்லை. அவன் கற்றுக் கொடுத்திருந்த நபிமார்களுடைய பெயர்களையும் ரசூல்மாருடைய பெயர்களை மட்டும் கேட்டான். அதிலேயே அவர்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள். அதே போன்று இன்னொரு புதிர்,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லோருக்கும் தெரிய வேண்டிய புதிர், உலகம் உள்ளளவும் அந்த உண்மையை தெரிய வேண்டிய ஒரு புதிர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே வழக்கியதான். குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிதுமா, எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் நன்கு சாப்பிட்டு விட்டு சுகமாக இருங்கள் என்று வாழக்கிதான் வாழ்ந்தார்கள். அல்லாஹுடைய நாட்டப்படி அந்த மரத்தை சாப்பிட்டதினால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்டவுடன் இவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா அங்கே சொல்லி காட்டினார்கள். வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின் போன்ற வசனங்களை சொல்லி சொல்லி அழுதார்கள். பல ஆண்டுகள் அழுதார்கள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அழுதார்கள் என்பதெல்லாம் வரலாறு. அழுது அழுது அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அல்லாஹ் மன்னித்து விட்டான். மன்னித்த பிறகு இவர்கள் சொன்னார்கள், எங்களை மீண்டும் அந்த சொர்க்கத்திலே வாழச்சை, மீண்டும் எங்களை அந்த சொர்க்கத்திலே வாழச்சை என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் சொன்னான், அது நடக்காது. உம்முடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன், ஆனால் அதே நேரத்தில் உங்களை நான் சொர்க்கத்தில் வாழச் செய்ய மாட்டேன். ஒரு கண்டிஷன், உங்களை நான் கொஞ்ச நாள் இந்த பூமியிலே வாழச் செய்கிறேன். நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் இந்த பூமியிலே நீங்கள் வாழுங்கள், கொஞ்ச நாளைக்கு வாழுங்க. வாழும் பொழுது உங்களுக்கு நீங்கள் நன்மையை விரும்பினால் அதற்கான சக்தியும் நான் தருவேன், தீமையை விரும்பினால் அதற்கான சக்தியும் தருவேன். நீங்கள் நன்மையை மட்டும் அதிகமாக செய்து வந்துவிட்டால் திரும்பவும் அதே சொர்க்கத்தை உங்களுக்கு தருகிறேன். அதே மாதிரியே நான் வாழ்க்கைக்கான உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன். இந்த கண்டிஷன், நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் இந்த பூமியிலே வாழுங்கள். கண்டிஷன் ஃபைலில் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லோருமே பூமியில வாழுங்கள். நீங்கள் நல்லது செய்தாலும் அதற்கு சக்தி தருபவன் நான் தான், தீமை செய்தாலும் அதற்கு சக்தி தருபவன் நான் தான். எல்லாவற்றுக்கும் நான் சக்தி. ஆனால் நாடு நீங்கள், நல்லதை நாடுவது, தீயதை நாடுவது நீங்கள். நீங்கள் அதை நாடி செய்வீர்களே ஆனால் ஒவ்வொன்றும் கணக்கிடப்படும். கடைசியில் நீங்கள் 50 விட கூடுதலாக வாங்கிவிட்டால் உங்களுக்கு அதே சொர்க்கத்தை தருகிறேன் என்று வாக்களித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த சொர்க்கத்தை பார்த்த சுகம் அல்லவா அவர்களுக்கு, நாங்க 100க்கு 100 செஞ்சிருவாங்க, என்னுடைய சந்ததிகள் 100க்கு 100 என்னுடைய சந்ததிகள் செஞ்சிருவாங்க என்பதாக அவர்கள் ஆசைப்பட்டு அப்படியே அவர்கள் செய்தார்கள், மேலே சென்று விட்டார்கள். ஆனா நாமெல்லாம் இன்று அதிலே இருக்கிறோம். என்று சந்ததிகள் பூராவுமே அந்த கண்டிஷன்ல தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் மக்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாமெல்லாம் இப்பொழுது கண்டிஷன் ஃபைலில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக செய்தால்தான் அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். அதிகமாக செய்வதற்காக வேண்டி நாம் பாடுபட வேண்டும். இந்த உலகம் உள்ளளவும் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று வாக்களித்த அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அந்த வசனங்களிலே இந்த கருத்துக்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த உண்மையை நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே நாம் கண்டிஷன் ஃபைலில் வாழுகிறோம். எப்படியும் 50 விட அதிகமாக செய்தாக வேண்டும். செய்தால்தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். எனவே அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக வேண்டி நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையான ஒரு செய்தியையும் நாங்கள் அதிலே குறிப்பிட்டது நினைவுக்கு வருகிறது. இப்படி அற்புதமான பெருமக்களே, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு உலகத்திற்கெல்லாம் அடிப்படையான வரலாறு. அதை புரிந்தால் எல்லா மனிதர்களை பற்றியும் புரிந்து கொள்ள முடியும். எனவே அதற்கான ஒரு அற்புதமான ஆராய்ச்சியை ஹஜ்ரத் அவர்கள் செய்து நமக்கு எழுதி தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சிகள் வாழ வேண்டும். ஹதீஸுக்கு நிறைய மொழிபெயர்ப்புகள் எழுதியிருக்கிறார்கள். நிறைய அரபி கிதாபுகளுக்கான மொழிபெயர்ப்புகளை எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வேன். எப்பொழுதும் நான் சொல்வது, நான் எப்பொழுதுமே என்னுடைய மாணவர்களுக்கு துஆ செய்வது பழக்கம். என்னுடைய மாணவர்கள் அல்லாஹ்வுடைய அருளால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான மாணவர்கள் என்னிடத்தில் கற்றவர்கள் சிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை என் கண்ணால் நான் காணுகிறேன். இந்த ஊரில் மட்டுமல்ல, பல ஊர்களில் நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது நாம் செய்கிற துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று மன சந்தோஷம் ஏற்படுகிறது. அத்தஹியாத் ஓதுகிற பொழுதெல்லாம் என்னுடைய மாணவர்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் மகஃபிரிலி வலிவாரிதைய வலி உஸ்தாதிய என்று சொல்லும் பொழுதெல்லாம்
வலி தாலிபி வலி தலபத்தி என்னுடைய மாணவர்களுக்கும் என்று நான் ஓதுவது பழக்கம். அல்லாஹ் தாலா கபூல் செய்வானாக. என்னுடைய மாணவர்கள் சிறந்தவர்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இங்கே பேரப்பிள்ளை வேற அறிமுகப்படுத்தினார்கள். கலீல் ரஹ்மான் ஹஜரத் அவர் இடத்திலையும் ஹிதாயத்துல்லா ஹஜரத் இடத்திலையும் மைதீன் ஹஜரத் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் என்று அவர்கள் ஏற்கனவே ஒரு கல்யாணத்துல சொன்னாங்க, எங்க அத்தா என்பதாக சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் என்னுடைய பேரப்பிள்ளையாக தெரிகிறது. என்னுடைய மாணவருடைய மாணவராக இருக்கிறார்கள். எனவே ரொம்பவும் சந்தோஷம். உங்களை எல்லாம் சந்தித்ததிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் தாலா மேலும் மேலும் நல்ல காரியங்கள் உலகத்தில் நடப்பதற்கு அருள் புரிவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.